ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு பொரியல் செய்கிறது ரொம்ப ஈஸி, கவலையே படாதீங்க. நைட்டே கட் பண்ணி வச்சுட்டு காலையில் நம்ம வாழைத்தண்டு செய்யலாம். ஆனால் கருப்பாயிருந்து தானே பயப்படுறீங்க? அதுக்கு எங்கிட்ட ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு டிப்ஸ் என்னன்னு தெரிய வரும். வாழைத்தண்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற லேயர் எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். உள்ளே பார்த்திங்கன்னா நைஸாக ஒரு பார்ட் இருக்கும், அந்த பார்ட்டை நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வாழைத்தண்டு கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் 1 டீஸ்பூன் தயிர் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு வாழைத்தண்டு ரவுண்டாக கட் பண்ணி காயின் டைப்பில் எடுத்துக்கோங்க. அதில் நார் வரும், அந்த நார் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி வச்சு பண்ணாதீங்க. சின்ன பார்ட்டாக ரவுண்டாக கட் பண்ணி பொடி பண்ணி அந்த பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு தயிர் கூட வாழைத்தண்டு சேரும்போது உங்களுக்கு கருப்பு நிறம் வராது, அதுக்காக தான் இந்த சின்ன டிப்ஸ். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட முள்குச்சி வச்சு மீதம் இருக்க நாரையும் நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மறுபடியும் ஒரு பவுலில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 கப் தயிர் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் அந்த பவுலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கருப்பாக இருக்காது, கலர் மாறாமல் அதே நேரத்தில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது நீங்கள் சமைக்கிறதுக்கும் உங்களுக்கு காலையில் ஈஸியாக இருக்கும். நைட்டே கட் பண்ணி வைக்கிறது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு. அடுத்தது கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றி கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம் 10 பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அப்புறம் தண்ணி இல்லாமல் நீங்கள் வாழைத்தண்டை தயிரோடையே எடுத்து அதில் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 30 செகண்ட் நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு ஒரு கால் கப் தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ் நல்லா அந்த தண்ணியில் பாயில் ஆகட்டும். அந்த 2 நிமிஷத்தில் நம்ம தேங்காயும் பச்சை மிளகாயும் ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காவை உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போது 4 to 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பில் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம்.